சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூலி படத்தை ரிலீஸ் செய்ய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். கண்டிப்பாக ஒரு தியேட்டரில் கூட ரிலீஸ் ஆகாது. ஏன் அப்படி அவர் சொன்னார்? வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து முடிச்சிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படம் பிரம்மாண்டமாக ஆகஸ்ட் 14 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மேலும் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆக போகிறதா சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூலி படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் வார் 2 படமும் ரிலீஸ் ஆகுது. வார் 2 படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகம். அதை விட ரொம்ப எதிர்பார்ப்பு நம்ம கூலி படத்தின் மீதாக தான் இருக்குது. காரணம், இந்த படத்தில் ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. கூடவே இந்த படம் அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எல்சியூ கிடையாது. கண்டிப்பாக இந்த படம் தலைவருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷலான கதை என லோகேஷ் சொல்லியிருந்தார். மேலும் இந்த படம் 1000 கோடிக்கு மேலே வசூல் செய்ய போகிற முதல் தமிழ் படமாக இருக்கும் என சொல்லப்பட்டு வருது. அதனால் இந்த படத்தை ரசிகர்கள் பெரிதும் ரொம்பவே நம்பிட்டு வராங்க. எப்படி நம்ம கமல்ஹாசனுக்கு விக்ரம் படம் இருந்ததோ அதே போல தான் இந்த படம் ரஜினிக்கு இருக்கும் என சொல்லப்படுது. ஆனால் லோகேஷ் கடைசியாக எடுத்திருந்த லியோ படம் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சொதப்பிட்டார். அதனால் ரொம்பவே ட்ரோலுக்கு உள்ளாக்கப்பட்டது லியோ படம். ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மீண்டு வந்து 2 வருஷம் அவரோட குடும்பத்தோடு பேசாமல், தன்னுடைய சொந்த வேலைகளை பார்க்காம, எங்கேயும் வெளியே போகாமல் இதற்காகவே ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காராம் லோகேஷ் கனகராஜ். அதற்காகவாச்சு இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகணும் என சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் எப்படி இருந்தாலும் கதை, திரைக்கதை இதை பொறுத்து தான் ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டுமா இல்லையா என்பதை சொல்ல முடியும். வார் படம் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதே போல் கூலி படமும் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகுது. இப்படி ஸ்க்ரீன் கவுண்ட்ஸ் ஆனால் கூலி படத்துக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா வார் 2 படம் வட இந்தியாவை பயங்கரமாக டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூலி படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணார். ஆனால் கூலி படத்தை அவங்களுக்கு கொடுக்கல. இதனால் உதயநிதி ஸ்டாலின் ரொம்பவே டென்ஷன் ஆகி, கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கூலி படத்தை ரிலீஸ் செய்ய விட மாட்டேன், என்னை மீறி நீங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணுறீங்க பாருங்கள் அப்படின்னு நேரடியாக சவால் விட்டுருக்காராம். ஆனாலும் கண்டிப்பாக படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகியே தீரும். எவ்வளோ தடைகள் வந்தாலும் லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.